அவருடைய துணைவியார் பிரகதீஸ்வரி அம்மையாருக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக, அதாவது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். உடனே அவரை இன்னைக்கு அவர் பணிபோது ஒப்பு கொடுத்து உடனே அந்த ஆக்கப்பட்டு வரும். இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆக்கப்படுகிறது கூறி நீங்களும் உங்கள் குடும்பம் பல்லாண்டு நலம் திறக்க நம் பெருமானுடைய திருப்பதியை வேண்டியிருந்தோம். அதே போல நமது மாவட்டத்தில் அவர்கள் நீதியாக இருந்தார்கள். நமது மாவட்டத்தில் இப்போது அவர்கள் இருக்கும்போது ருசியாக இருந்தார்கள். அதாவது போலீஸ் கண்காணிப்பாளர் ஆபாத் குமார் அவர்களும் அவருடைய துணைவியார் மீனாட்சி அவர்களும் அவருடைய தவச்செல்வன் ஆராய்ச்சி குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் அவருடைய குடும்பமும் பல்லாண்டு பலவோடு எல்லா நிலைமையாக நம் பெருமானுடைய பிறந்த நாள் விலையை இல்லாமலே இந்த கலந்து கொண்டு காலத்தையை செய்து சொன்னார்கள். இது பூர்வஜர்கள் பூமியில் இருந்தால்தான் முடியும். இது சாதாரண ஆய்வு இது இறைவன் கொண்ட திட்டத்தின் காரணமாக தான் தொடர்ந்து காரணம் கொடுக்கிறார். இசைப்பர்கள் எல்லாத்தையும் பல நம்பூரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் கலந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை பகவான் எப்படி வழிகள் அமைத்துக் கொடுக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது பகவானுக்கு இருக்கக்கூடிய நகரங்கள் கூடி அவர்கள் பலவோடு எல்லா நகரங்களும் திறக்கவும் அவர்களை வளையும் போல் பகவான் கொண்டு காட்டுவார்கள். இங்கே அவர்கள் வந்தவுடனே அன்னதானங்களை நமது சேகரவர்கள் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். எவ்வளவு இங்கே ஒட்டி குழுவாக இருக்கின்றார்கள். இங்கே எவ்வளவு சிறப்பாக 3 நாட்கள் அவங்க பேசும்போது 4 செலவை கைவிட்டாங்க. அப்போது அழகாக நடக்குது. ஆனால் அவங்களுக்கு நிலத்தையும் சொல்லிட்டு மாற முடியாது. அவர்கள் பேசுறது எனக்கு கேட்கறது, நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கறது. இருந்தாலும் நான் பேசுறேன், நான் வருவேங்கிற வார்த்தை கேட்குது. எப்போ வர்றாங்க அதை புரிய முடியுது. ஆனால் எப்படிங்கிறது சூழல் அவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க கூறி அவர்கள் நமது நடராஜன் அவர்களும் நமது சேகரவர்களும் பகவானை பற்றி சில கருத்துக்கள் மத்தியே பேசுற அளவுக்கு பெரிய அளவுலாம் இல்லைன்னா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பகவானை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுங்களா? இப்போ பகவான் நம்ம இந்துக்கள் நமக்கு பொதுமக்களுக்கெல்லாம் என்னன்னா ஜென்ரலா நம்ம பிரச்சனைகள்லாம் உடனே தீர்ந்து போயிடும். அப்படி ஒரு கோரிக்கை. அதே தான் நாம வந்து கடவுள் எக்கச்சக்கமான கடவுள் எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம ஒரு கோயில போனோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 கடவுளாக யாரை பார்த்தாலும் நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா இவருக்கு கொஞ்சம் பவர் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்டு சாமி பண்ணுவாரு, இவருக்கு முடியலன்னா அவரும் சாமி பண்ணுவாரு. ஒரு 1008 அம்மன் இருக்கும், விநாயகர், முருகர், கிருஷ்ணன், கந்தர் எல்லாரும் நம்ம ஏன்னா நமக்கு வந்து ஒரு அந்த நம்பிக்கை இல்லை. இந்த கடவுளை கொஞ்சம் சக்தி கம்மி போல இருக்காது, அந்த கடவுளை பார்ப்போம். அதே மாதிரி கடவுளை நம்ம மாற்றிக்கிட்டே கொஞ்ச நாள் ஒரு பர்டிகுலர் கடவுள்கிட்ட போவோம், இன்னும் சரியா சால்வ் ஆகுது போல இருக்காது, அடுத்த கடவுளை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு. இது வந்து பிராக்டிக்கலா நம்ம சொல்றது, யாரையும் குறை சொல்ல முடியாது. நமக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின், இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அங்க இருந்து அந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் ஓ ஜீசஸ் அப்படின்னு அந்த மலை இயமலை வேணும்னா ஒன்றும் வேகாது, எலும்பு கூட வேகாது. அவரு அந்த உயரத்திலிருந்து ஓ ஜீசஸ் வந்து கீழே குதிச்சுட்டு அவங்க பார்த்து காட்டிட்டு அப்படியே போயிடுறாரு. அடுத்து ஓ அல்ல அப்படின்னு அவர் குதிக்கிறார். அவர் ஏன் கேட்கிறாரு, நல்லா இதெல்லாம்
எல்லாமா நினைக்கணும். எல்லா சக்தியும் சேர்ந்ததுதான் பகவான் யோகி ராமச்சந்திரன். பகவானுடைய நாமத்தை மட்டும்தான் பகவான் யோகி ராமச்சந்திரகுமார் சொல்றது என்னன்னா, என்னை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நினைப்பாங்க பகவானை போய் நேரடியாக பார்த்தா தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் போது சும்மா ஒரு விக்கிரகத்தையோ இல்லை ஒரு போட்டோவோ வச்சு இல்லை அவரோட பேர் சொன்னா நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்னு நினைப்பேன். அது தவறு. ஒவ்வொருத்தரும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது தூத்துக்குடி கலெக்டர் பண்ணலாக நான் ஒரு பெரிய பிரச்சனை சம்பந்தமா பேசியிருக்கேன். ரொம்ப பெரிய பிரச்சனை. எங்க பார்த்தாலும் மாஸ்க் போட்டுருக்கலாம், எங்க பார்த்தாலும் அந்த ஒரு சூழ்நிலை ஒரே டென்ஷன். அப்போ கலெக்டர் பண்ணலாக போயிட்டு நான் சொன்னேன், இந்த நோட்டுக்கு அந்த சாமி படம் வச்சது இவங்க ஒரு ஆஃப் அந்த போட்டோ வச்சு மாட்டேன். அப்போ பகவானை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் தூத்துக்குடியே நான் எண்ணங்களில் கூட கிடையாது. அப்போ எனக்கு யாரு பகவானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா என்னுடைய பழைய டிஜிபி ஸ்ரீபாலா தமிழ் ஸ்ரீபாலா அவங்க பற்றி சொல்லி இவங்க தான் எனக்கு இது மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. பகவான் எல்லாம் என் டேக் கேர் அப்படின்னு சொல்றேன். எதுக்கு நீங்க நம்பணுன்றதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன்னு சொன்னா, பகவான் வாட்சிங் அங்க அவர் இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்றது பகவானுக்கு ஒரு நம்ம டிவி தூர்தர்ஷன் மாதிரி தெரியும். அவர் ஸ்டார் டிவி எல்லா கனெக்ஷனும் இருக்கிற மாதிரி உலகத்துல என்ன நடக்கிறதோ பகவானுக்கு தெரியும். அப்போ ஒரு போன் வெண்ணாந்து வருது. அது யாருன்னா ஸ்ரீபால் டிவி அவங்க பேசுறாரு. ஏதோ ஒரு அன்கனெக்டட் பேசுறாரு. ஸோ அந்த லிங்க் பாருங்க. பகவானை பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பகவானை பத்தி சொல்றேன். அப்போ போன் திருநெல்வேலி மட்டும் தான் ஆச்சரியப்படலாம், வேற எங்கேயாவது இருந்து ஆச்சரியப்படலாம். அந்த கலெக்டர் பங்களால நான் இருக்கும்போது பேசுறது நான் கைது சொல்றேன். ஸோ ஐ எம் வாட்சிங், ஐ எம் வித் அப்படின்ற அதே மாதிரி திருநெல்வேலி கலெக்டர் அவங்க கிட்ட பகவானை பத்தி சொல்லிட்டு நான் என்னோட பங்களாவுக்கு போயிட்டேன். அன்கனெக்டட், சம்பந்தமே கிடையாது. நான் பத்தி சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். 10 நிமிஷம் அவர் போன் பண்ணுறேன். என்ன சார் நீங்க போயிட்டு ஒரு விசிட்டர் வந்து பகவானுடைய பிரசாதம் பகவானுடைய போட்டோ கொடுத்துட்டு போறாரு. அவர் வர போறாருன்னு எனக்கு தெரியாது. நான் அதை சொல்லிட்டு போறேன். இந்த 2 உதாரணத்தை வச்சே நம்ம பகவான் யோகி ராமச்சந்திரகுமாரி சித்தார். அதனால அவர் மேல முழு நம்பிக்கை வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை தான் டிஃபரெண்டா. அந்த ஃபெய்த் பகவானா சொல்லுவாங்க பரவாயில்ல. இது ஒன்லி ஃபெய்த். ஃபெய்த் ஒன்லி மூவ்ஸ் மவுண்டன்ஸ். அந்த நம்பிக்கை எல்லாரும் உங்க எல்லாரோட வாழ்க்கையில். ஏன்னா நம்ம சாதாரண பிரஜைகள் ஆசிரியர்கள் ஆசாபாசங்கள் எல்லாமே வந்து வெரி வெரி ஆர்டினரி. நமக்கு இமீடியட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரும். நம்ம கஷ்டங்கள் வரும்போது யார் போனாலும் நம்ம கை காட்டுவோம். எந்த விஷயக்காரங்க பார்த்தாலும் கை எந்த ஆசிரியர்கள் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கணும். உங்க எல்லாருமே அவமானம் பண்ணணும். அதான் ஒரு வெளி விஷயக்காரங்க போனாங்க கையை பார்த்த உடனே ரொம்ப அருமையான கை. பரவாயில்ல, முன்னால 3 வாரத்துக்கு 3 மாசத்துக்குள்ள எல்லாமே சேர்ந்து போயிடும். அப்புறம் அப்பவும் சேர்ந்து போனா அதுவே பழக்கமாயிட்டாங்க. அதனால அந்த ஜோதியின் மேல நம்பிக்கை மற்ற இதெல்லாம் இருக்கு. பகவான் யோகி ராமச்சந்திரகுமாரோட நாமத்தை எப்போ நான் உச்சரிக்கிறேன். இப்ப இருக்கு நான் இங்க இருக்கிறேன்னா definitely it is not I wanted பகவான் என்ன கேட்பாங்க very long time அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க கூப்பிடல நான் வரல உடனே கையில so only God has to call. நம்மளால ஒண்ணுமே கிடையாது. He has to call. Today he has called me and my wife. So we are here. அதனால பகவான் நேற்று மதியம் 1 மணி வரைக்கும் நாங்கள் வருவனா. ஆனா ஒரு நம்பிக்கை பகவான் என்ன கூப்பிடணும்னா கூப்பிடுவாரு. நான் இருப்பேன். This is very small example. ஒரு சாதாரண ஒரு பக்தனுடைய ஃபீலிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். நத்திங் எக்ஸ்ட்ராடினரி. பகவானுடைய பக்தனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. யூ கேன் பி வெரி வெரி ஆர்டினரி பர்சன். ஆனா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பகவான் மேல கொஞ்சம் ஒரு 90% நம்பிக்கை வந்துச்சு. இன்னும் ஒரு 10% பார்க்கலாம், ஒரு 1% பார்க்கலாம். சுத்தமா வந்துட்டு 100% have faith in பகவான் யோகி ராமச்சந்திரகுமார். He will bless everyone.